எல்லாமே யாருக்காகன்னா சொந்தக்காரங்களுக்காக. இவங்களால நிம்மதியா தனிப்பட்ட விதத்தில் ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு ஆலயத்திற்கு போக முடியாது, இல்லைன்னா இவங்க நினச்ச நேரத்துக்கு இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சொந்தக்காரங்களுடைய கட்டு இவங்களை ரொம்ப கட்டி வச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஞானமாக வெளியே வந்துடுங்க. உங்கள் வேலையே உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியல, உங்கள் குடும்பத்தை உங்களால் பார்க்க முடியல, நீங்கள் நினச்சா ஒரு காரியத்தை செய்ய முடியல. அந்த இடத்துல சொந்தக்காரங்க தடுத்து நின்று அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்களுடைய யோசனையின்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் சுயமாய் வாழவே முடியாதில்ல. அது ரொம்ப டேஞ்சர் இல்லை. எப்படி நம்ம இன்னொருத்தருடைய கட்டுக்குள்ளே ஒரு நன்மையாக ஒரு காரியத்தை அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் சொந்தக்காரங்களை விட்டு விடுபடவே முடியாத அளவிற்கு, தன்னுடைய மனைவியை வெறுக்கிற அளவுக்கு, கணவனாரை வெறுக்கிற அளவுக்கு, குடும்பத்தை வெறுக்கிற அளவிற்கு சொந்தக்காரங்க இப்படி உங்களை கட்டி வச்சிருப்பாங்கன்னா தயவாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமாய் வெளியே வரும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலை வந்த உடனே யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த சொந்தக்காரங்களை விட்டு நான் வெளியே வரணும். இந்த பாருங்க, இந்த சொந்தம், மாமா, மச்சான் அப்படின்னு இருக்கிற வரைக்குமே இவரால் என்ன பண்ண முடியல, தனித்து நிற்க முடியல. இவருடைய குடும்பம் ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய குடும்பமாக மாறல. என்னைக்கு மாமனாரை விட்டு பிரிஞ்சு, சொந்தத்தை விட்டுட்டு பிரிஞ்சு, நீங்கள் நல்லது, உங்களுக்கு எந்த கெடுதலும் நான் செய்யலை, உங்கள் நல்லது கெட்டதுக்கு நான் வரேன், உங்கள் சூழ்நிலைக்கு நான் வரேன், அது ஓகே. ஆனால் முழுக்க முழுக்க அவர்களுக்கு அடிபணிஞ்சு அவங்களோட நெருங்கி இருந்ததை விட்டுட்டு எப்போ இவர் தனியாக வந்தாரோ அன்றைக்கு தான் ஆண்டவரும் அவரை தனியாக நடத்த ஆரம்பித்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவேளை ஒரே பாருங்க, சில வீட்டில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே குடியிருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. சில அம்மா அப்பாங்க அப்படிதான், மூத்த பையனை விடக்கூடாது, இளைய பையனை விடக்கூடாது. சிலர் வீடு கட்டும்போது கூட சின்னவனுக்கு கீழே, பெரியவனுக்கு மேலே, அதுக்கு பெரியவனுக்கு மேலே, இந்த மாதிரியே கட்டுவாங்க. இது ஒரு காலகட்டத்திற்கு ஓகே, சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னா இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அப்புறம் அந்த வீட்டை வேற ஆளுக்கு வாடகை கொடுக்க முடியாது, இவங்க நிம்மதியாகவும் இருக்க முடியாது. 3 குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு, இது எப்படி? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் நம்முடைய ஊர் பழக்கத்தின்படி வாயும் வயிறும் வேற வேற தானே. அவங்களுடைய வாய் வேற, நம்முடைய வாய் வேற, அவங்களுடைய வயிறு வேற. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால சொந்தக்காரங்களுடைய கட்டுகளில் நீங்க சிக்கிறாதீங்க, கமிட்மெண்ட்டுக்குள்ள சிக்கிறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, தொழில் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைங்கள் தனியாக அப்படின்னா ஹெல்ப் பண்ணலாம், சேர்ந்து செய்யலாம். ஆனால் என்னன்னா